இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்து 5000லேருந்து 6000 கம்பெனிஸ்க்கும் மேலே ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆயிருக்கு. அதாவது 2 எக்ஸ்சேஞ்ச், மேஜர் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, NSE, BSE அப்படின்ட்டு. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 5000 6000 ப்ளஸ் கம்பெனிஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆயிருக்கு. அண்ட் புது ஐபிஓஸும் வந்துகிட்டே இருக்குது. இப்போ பாயிண்ட் என்ன பண்ணால், நிஃப்டியில் டாப் 500 கம்பெனிஸை வந்து ரொம்ப பிரதானமாக வந்து எடுத்துப்போம். ஸோ அந்த 500 கம்பெனிஸ் எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, டாப் 100 கம்பெனிஸை வந்து அண்ட் ஃபஸ்ட்டு இந்த டாப் அப்படிங்கிறத இதை வச்சு பேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கம்பெனிஸோட சொத்து மதிப்புகளை வச்சு, அதாவது மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சொத்தை வச்சு 1, 2, 3ங்கிற மாதிரி ரேங்க் பண்ணுவாங்க. அப்படி 500 கம்பெனிஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டாப் 100 கம்பெனிஸை லார்ஜ் கேப் கம்பெனிஸ் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து வரக்கூடிய 150 கம்பெனிகளை வந்து மிட் கேப் கம்பெனிஸ், அப்புறம் வரக்கூடிய 250 கம்பெனிஸை ஸ்மால் கேப் கம்பெனிஸ். ஸோ 500 கம்பெனிஸும் தாண்டி ஆப்வியஸாக நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம இந்த பென்னி கேப் இல்லை ரொம்ப மைக்ரோ கேப்ஸ் இந்த மாதிரி லிஸ்ட்டில் நம்ம போட்டுப்போம். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ இதை பற்றி பேச வேண்டாம். இப்போ இந்த 500 கம்பெனிஸில் இருக்கக்கூடிய 3 செக்மெண்ட்டை பார்த்தோம்ல, மேஜராக பொதுவாக எப்படி செக்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், இண்டெக்ஸஸ் இதில் வச்சு தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இப்போது நிஃப்டி 50 இண்டெக்ஸு இல்லை மிட் கேப், ஸ்மால் கேப் இப்படிங்கிற மாதிரி இண்டெக்ஸஸ் தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க. பட் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் லைக் லாஸ்ட் ஒரு 1-2 வருஷங்களில் வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் போர்டும் அதுக்கப்புறம் செபி இவங்களோட ரெகுலேட்டரி பாடி, ஸோ இவங்களோட ரெகுலேஷன்ஸ் படி பல ஸ்ட்ராட்டஜி ஃபண்ட்ஸை வந்து அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்ட்ராட்டஜி ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த 500 கம்பெனிஸ் இருக்குல்ல, இதோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியலை எப்படி நம்ம எடுக்க முடியும். இப்போ நிஃப்டி 50 நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய லைக் அதில் வந்து எந்த அளவுக்கு வாலடைல் இருக்கும், அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் இப்படின்னு ஒரு இருக்குது. நம்ம கடந்த ஒரு 10, 15, 20 வருஷமாக அதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அப்படியே மிட் கேப், ஸ்மால் கேப் இந்த மாதிரி நம்ம செக்மெண்ட்டில் இருக்குது. பட் இந்த மூணுத்தையும் கம்பைன் பண்ணி இதோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸை மக்களுக்கு எப்படி எடுத்து போய் சேர்க்கறது, இண்டெக்ஸ் ஃபண்டு மூலமாக அப்படிங்கிற மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்ச் போர்டும் ரெகுலேட்டரி பாடிஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவங்க ஸ்ட்ராட்டஜி ஃபண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதில் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 2 ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து நிஃப்டி ஆல்ஃபா, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து மொமெண்டம் அப்படிங்கிற மாதிரி, மொமெண்டம் இண்டெக்ஸுங்கிற மாதிரி. அந்த சீரீஸில் 3ஆவதாக வரக்கூடிய ஸ்ட்ராட்டஜி ஃபண்டை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ நம்ம போய் பார்க்க போகிறோம். அண்ட் பை த வே, என்னோட பேர் பிரகாஷ். வெல்கம் பேக் டு ட்ராக் வேர்ல்ட். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபண்டோட பேர், அதாவது இண்டெக்ஸ் ஃபண்டோட பேர் என்ன அப்படின்னா, நிஃப்டி குவாலிட்டி இண்டெக்ஸ். குவாலிட்டி என்ன பாயிண்ட்னு சொல்கிறோம். இப்போ இதுலேயும் வந்து 2 விதமான இண்டெக்ஸ் இருக்குது இந்த குவாலிட்டிலே. ஒன்று நிஃப்டி 200 குவாலிட்டி 30, இன்னொன்று நிஃப்டி 500 குவாலிட்டி 50. என்னென்னா, நிஃப்டியில் இருக்கக்கூடிய டாப் 200 கம்பெனிஸ்லேருந்து ஒரு குவாலிட்டியான ஒரு 30 கம்பெனிஸை மட்டும் வச்சு ஒரு இண்டெக்ஸாக ஃப்ரேம் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல நிஃப்டி 500 கம்பெனிஸும் எடுத்து அதில் குவாலிட்டியான ஒரு 50 கம்பெனிஸை வச்சு ஒரு இண்டெக்ஸாக ஃப்ரேம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த செக்மெண்ட்டை மட்டும் நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதுவும் புரியும். அண்ட் இதை நம்ம லைவாகவும் காட்டுவோம். இதில் எந்தெந்த ஏஎம்சிஸ் இருக்குது, இதில் எப்படி நம்ம ப்ரிஃபர் பண்ணணும், அதையும் வந்து நம்ம ஃபர்தர் வீடியோஸில் வீடியோட ப்ரொசீடிங்கில் நம்ம அதையும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா நிஃப்டி 200 குவாலிட்டி 30. இது எதை வச்சு பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிஃப்டியில் இருக்கக்கூடிய டாப் 200 கம்பெனிஸ் எடுத்துக்கிறாங்க. 200 அப்படின்னாலே என்ன, அந்த டாப் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 100 கம்பெனி வந்து லாஸ்ட் கேப்பாக வந்துட போகுது. அதுக்கடுத்து 150 கம்பெனி இருக்குது நமக்கு மிட் கேப்பில் இருக்குது. ஸோ மிட் கேப்பில் இருக்கக்கூடிய 100 கம்பெனிஸ் தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்படி லார்ஜ் அண்ட் மிட் கேப்பை வச்சு அதில் இருக்கிற 200 கம்பெனிஸில் குவாலிட்டியான ஒரு 30 கம்பெனிஸை வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே, குவாலிட்டின்றீங்களே எதை பேஸ் பண்ணி குவாலிட்டி அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ஒரு 3 கேட்டகரி வச்சுக்கிறாங்க. 3 இது வச்சுக்கிறாங்க. ஒரு ஆப்ளிகேஷன்ஸ் மாதிரி இந்த 3த்தையும் அவங்க ஃபில் பண்ணாங்க. ஒரு டிக் மார்க் மாதிரி போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குவாலிட்டி கொடுக்கலாம். அதில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் விஷயம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ROE அப்படின்வாங்க. அதாவது ஒரு கம்பெனி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட இருந்தால் நம்ம காசு வாங்கி அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் வந்து பெருசாக்குறாங்க. நம்ம கிட்ட வாங்குற பணத்தை வச்சு அவங்க எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் உருவாக்குறாங்க, அந்த கம்பெனி எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்குது அப்படிங்கிறது தான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ரெண்டாவது பார்த்தா வந்து டெப்ட் ஆன் ஈக்விட்டி அப்படின்ற. இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய், நான் ஒரு ரொம்ப சின்ன ஒரு சின்ன டேர்ம் வச்சு வைக்கோம். இப்போ ஒரு 100 ரூபாய் வந்து அவங்கக்கிட்ட சொத்து அசட்டாக இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட கடன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு 50 ரூபா கடன் இருக்கா, இல்லை 30 ரூபா இருக்கா, இல்லை 100 ரூபா இருக்கா, இல்லை 150 ரூபா இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். இதை தான் வந்து நம்ம டெப்ட் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சொத்தை விட கடன் கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனி நம்ம சொல்ல முடியும். இன்கேஸ் சொத்துக்கு மேலே அவங்க கடன் வச்சுருக்காங்க அப்படின்னா எப்போ வேணாலும் அந்த கம்பெனி வந்து திவாலாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கரெக்டாக? ஸோ இதனால அந்த கம்பெனிக்கு எந்த அளவுக்கு கடன், சொத்தை கம்பேர் பண்ணது எந்த அளவுக்கு கடன் இருக்குது இப்படிங்கிறது 2வது கேட்டகரி அவங்க கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. 3வது ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க
அப்படின்னு பார்த்தா EPS, அதாவது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். இப்போ நமக்கு வந்து பல ஷேர்ஸ், இப்போ உங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு நீங்கள் வந்து ஏதோ ஒரு எக்ஸ் கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு TCS எடுத்துக்கிறோம். அந்த கம்பெனியில் வந்து நீங்கள் ஒரு 100 ஷேர் வாங்கி வச்சுருக்கீங்க. அந்த ஒவ்வொரு ஷேருக்கும் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ், அதாவது எவ்வளோ லாபம் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறாங்க அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு ஷேர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாய் நீங்கள் அந்த கம்பெனிக்கு கொடுத்துருக்கீங்க. உங்ககிட்ட அந்த 1000 ரூபாய் வாங்கி அதுக்கு எவ்வளோ அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க? பிகாஸ் உங்ககிட்ட 1000 ரூபாய் வாங்கி அவங்க அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி அந்த 1000 ரூபாயில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறதா எவ்வளோ ஏர்னிங்ஸ் ஒரு ஷேருக்கு பர் ஷேர். ஸோ இப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3 கேட்டகரி அவங்க வச்சுக்கிறாங்க. இந்த 3 கேட்டகரியை வச்சு ஒரு குவாலிட்டி ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெடி பண்ணுறாங்க. இந்த 3 கேட்டகரியை வச்சு ஒரு என்னென்ன கம்பெனிஸ்க்கும் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு 200 கம்பெனிஸ்க்கும் இந்த செக் வச்சு அதுக்கு ஒரு குவாலிட்டி ஸ்கோர் போட்டு அந்த ஸ்கோர்ஸை வச்சுக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோட், அதாவது மார்க்கெட்டில் எவ்வளோ ஷேர்ஸ் ஃப்ரீ ஃப்ளோட்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு 100 ரூபா வந்து அந்த அதாவது ஒரு கம்பெனி நீங்கள் ஒரு சர்க்கிள் எடுத்திங்கன்னா அதுக்கு 100 ரூபா வேல்யூ அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 70 rupees அந்த கம்பெனியோட ஓனர் கிட்ட தான் இருக்குது. அவர் தான் அந்த ஷேர்ஸை வச்சுருக்காரு. ஒரு 30% மட்டும் மார்க்கெட்டில் விட்டுருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 30%லையும் ஒரு 10% வந்து இந்த பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த பெரிய பெரிய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸு, அதுக்கப்புறம் பெரிய கிளைண்ட் இந்த இன்வெஸ்டர்ஸு, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்கெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. மீதி 20% அது 20 ரூபா தான் வந்து மார்க்கெட்டில் ஃப்ரீயாக, அதாவது ஈஸி டு ட்ரேடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள மாதிரி மக்கள் போய் வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி ட்ரேடிங்லாம் அந்த 20%க்குள்ளே தான் நடக்கும். அப்படின்னா அந்த 20% மட்டும் எடுத்துவாங்க. ஏன்னா இந்த 100ஐயும் வச்சு அவங்க கேல்குலேட் பண்ண முடியாது. பிகாஸ் இங்கே 70, அதுக்கப்புறம் இங்கே ஒரு இருக்கிற 10 இருக்குல்ல, இந்த 80 வந்து ஃபிக்ஸடாக ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ட்ரேடிங்க்கு வராது. ஏன்னா அந்த ப்ரொமோட்டர் அந்த ஓனர் வந்து அவர்கிட்டயே தான் காசு வச்சிருப்பாரு. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்களே தான் வச்சிருப்பாங்க. அவ்வளோ ஈஸியாக விற்க மாட்டாங்க. பட் நம்மள மாதிரி ஆளுங்க மட்டும் தான் ஈஸியாக வாங்கி விற்று பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதை தான் ஃப்ரீ ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்க அந்த குவாலிட்டி ஸ்கோர், இதை ரெண்டத்தையும் மர்ஜ் பண்ணி அவங்க ஒரு வேல்யூஸ் ரெடி பண்ணுவாங்க. இதை வச்சு தான் இந்த குவாலிட்டி ஸ்கோர்ஸை வச்சு டாப் 30 கம்பெனிஸ் எது அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. இந்த ஃப்ரீ ஃப்ளோட்டிங்கை வச்சு அந்த டாப் 30 கம்பெனிஸ்க்கும் எந்தெந்த பேசிஸில் நம்ம செக்மெண்ட்டை பிரிக்கலாம். லைக் ஒரு 30 கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் இந்த ஃபஸ்ட்டு கம்பெனிக்கு வந்து ஒரு 5% காசு ஒதுக்கலாம், அலோகேஷன் பண்ணலாம். இந்த கம்பெனிக்கு ஒரு 4.5 பண்ணலாம், இதுக்கு ஒரு 4% பண்ணலாம், இதுக்கு ஒரு 2% பண்ணலாம். இந்த அலோகேஷன்ஸும் இருக்குல்ல, அதுக்கு இந்த ஃப்ரீ ஃப்ளோட்டிங் யூஸ் ஆகுது. ஸோ இப்படி இந்த குவாலிட்டி ஸ்கோர் அப்புறம் இந்த ஃப்ரீ ஃப்ளோட் இது ரெண்டுத்தையும் சேர்த்து அவங்க வந்து இண்டெக்ஸை பக்காவாக ரெடி பண்ணி நமக்கு கொடுத்துட்றாங்க. நம்ம இந்த எக்ஸ்சேஞ்ச் போர்டும் செபி எல்லாமே சேர்ந்து இப்படி நம்ம கொடுக்குறதால. அண்ட் முக்கியமாக இது மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது ஒரு டேரக்டோ இல்லை இன்டேரக்டோ இந்த மாதிரிலாம் எந்த செக்மெண்ட்டும் இல்லாமல் இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தாண்டி இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட். இதில் நம்ம எந்த ஒரு பயமும் கிடையாது. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக போர்ட் ஆஃப் அந்த எக்ஸ்சேஞ்ச் போர்டு தான் ஹேண்டில் பண்ணுறதுனால நம்ம வந்து எந்த பயமும் வேண்டாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ஓகே இப்போ 30 கம்பெனி போட்டாங்க, இதே கம்பெனி தான் வச்சுக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னா கிடையாது. எவ்ரி 6 months, அதாவது பை ஆனுவல், அதில் செமி ஆனுவல் அப்படி சொல்லுவாங்க. எவ்ரி 6 months இந்த ஜூன் மாதமும் டிசம்பர் மாதமும் அதை வேலிடேஷன் பண்ணும்பொழுது எந்தெந்த கம்பெனினா அதே குவாலிட்டி ஸ்கோரில் அப்படியே குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுது, எதெல்லாம் மெயின்டைன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதெல்லாம் தூக்கி வெளில போட்டு அடுத்து வர குவாலிட்டி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30th கம்பெனி, இந்த 30வது கம்பெனி வந்து சரியாக குவாலிட்டி மெயின்டைன் பண்ணல அப்படின்னா இந்த கம்பெனி தூக்கி வெளில போட்டு அடுத்து இருக்கக்கூடிய கம்பெனியை உள்ள வச்சுருவாங்க. ஸோ இப்படி வந்து அவங்க மேனேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு 6 மாதத்துக்கும். இப்படி வந்து அவங்க பேசிக்காக சில குவாலிஃபிகேஷன்ஸ் வரும்ல, எல்லா கம்பெனிஸும் உள்ள வச்சிட முடியாது. அப்படினால இப்படி ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. இன்னொரு கம்பெனி அதே மாதிரி இந்த 30 கம்பெனியும் கண்டிப்பாக கடந்த ஒரு வருஷத்தில் வந்து அவங்க ட்ரேடிங்கில் நடந்திருக்கணும். இப்போ தான் புதுசாக வந்த கம்பெனி, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த கம்பெனி வந்துச்சு. பட் இது டாப் நிஃப்டி 200 இருக்குது, ஆனால் வந்து 6 மாதம் தான் அது அப்படின்னா அந்த மாதிரி கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அது கண்டிப்பாக ஒரு வருஷமாவது ட்ரேடிங் ஜோனில் இருந்திருக்கணும். அண்ட் F&Oலையும் அது வந்து ட்ரேட் ஆகிருக்கணும். இந்த மாதிரி சில செக்மெண்ட்டு சில கேட்டகரிஸ்லாம் வச்சு அவங்க கம்ப்ளீட் ஃபில்டர் பண்ணி ஒரு 30 கம்பெனி எடுத்துக்கிறாங்க. அண்ட் இதே செக்மெண்ட்டை தான் நம்ம நிஃப்டி 500லையும் நம்ம அப்ளை பண்ணுவோம். 500 கம்பெனி பார்ப்பாங்க, அதில் ஒரு 50 கம்பெனிஸ் குவாலிட்டியான கம்பெனியை ஹோல்ட் பண்ணி. ஆனால் இதில் என்னென்னா, இப்போ இதில் நிஃப்டி 500 அப்படின்றதால இதில் ஸ்மால் கம்பெனிஸும் உள்ள இன்க்ளூட் ஆகும். ஸோ அப்படிலாம் பார்த்து இதுலேயும் ஒரு குவாலிட்டி ஸ்கோர், இதுலேயும் மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க பார்த்து இப்படி தான் நமக்கு ஒரு இண்டெக்ஸை பக்காவாக ரெடி பண்ணி வைக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம பார்க்குறது வந்து நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ். அண்ட் இது நிஃப்டி, இங்கே பார்த்தா நிஃப்டி 200ஓடது. நிஃப்டி 200ல் குவாலிட்டி 30, அதுக்கப்புறம் நிஃப்டி 500 குவாலிட்டி 50 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆப்வியஸாக வந்து இது வந்து நீங்கள் ரொம்ப ஈஸி, நீங்கள் ஜஸ்ட் நிஃப்டி 200 குவாலிட்டி 30 போட்டாலே வந்து ஜஸ்ட் கூகுளில் பண்ணாலே உங்களுக்கு இந்த பேஜ் வந்து டேரெக்டாக ரீடைரக்ட் பண்ணுறோம் NSE பேஜுக்கு போய்ட்டு. நம்ம இப்போ நிஃப்டி 200 குவாலிட்டி 30 பார்க்கும்போது நம்ம அதோட ஹைலைட்ஸ்லாம் பார்த்துருப்போம் என்ன ஏதுன்ட்டு. ஸோ அதை தாண்டி அதோட ஃபேக்ட் ஷீட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அது என்னென்ன செக்டார்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அதோட ETF டொமஸ்டிக்குங்கிற மாதிரி. ஸோ இப்போ அதோட ஃபேக்ட் ஷீட்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ இதான் ஃபேக்ட் ஷீட். இப்போ பார்க்கும்பொழுது கடந்த ஒரு வருஷத்தில் இப்போ இந்த பாருங்கள், இப்போ இதோட நிஃப்டி இதை எல்லாத்தோட ஃபேக்ட் ஷீட்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். நிஃப்டி 500 50 எல்லாத்தையுமே. இப்போ பொதுவாக நிஃப்டி 50யோட ஃபேக்ட் ஷீட்ஸ் பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் ரிட்டர்ன்ஸ் மட்டும் அண்ட் இதோட கடந்த 5 வருஷத்தில் இது நியர்லி 14.5% வந்து
நிஃப்டி 50 வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் இது வந்து டோட்டல் ரிட்டர்ன்ஸ் லைக் அதோட டிவிடெண்ட்டையும் உள்ள சேர்த்துவாங்க. டிவிடெண்ட்டை ரீஇன்வெஸ்ட் பண்ண நடந்துகிட்டே இருக்கோம்ல, நம்ம அது காசு எடுக்க மாட்டோம் கரெக்டாக. ஸோ அந்த ரிட்டர்ன் நடக்கும்போது ஸோ டோட்டலாக வந்து அவங்க வந்து நியர்லி 16% லைக் 15.9% லெவலுக்கு நிஃப்டி 50 வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ இதே வந்து நிஃப்டி 200 அந்த குவாலிட்டியில் பார்க்கும்பொழுது அந்த டோட்டல் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்பொழுது 16%. ஸோ இதை காட்டிலும் வந்து ஜஸ்ட் ஒரு 1% ஒரு மார்ஜினல் டிஃப்ரென்ஸில் வந்து இந்த குவாலிட்டி இந்த ஃபண்டும் வந்து நமக்கு ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ அதாவது இதில் பார்க்கும்போது டிவிடெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது 2.36% அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து ஏறதுக்கு இதுவுமே பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. இதே நிஃப்டி 500 நீங்கள் பார்க்கும்பொழுது அது 18%. ஸோ ஆல்மோஸ்ட் 18.9 நியர்லி 19%. ஸோ இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்பொழுது நமக்கு வந்து இந்த நிஃப்டி 500 இருக்குல்ல, நிஃப்டி 500 ஸோ நிஃப்டி 500 குவாலிட்டி 50 அதுதான் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அண்ட் அதுலேயும் வந்து எந்தெந்த கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக இங்கேயே நீங்கள் போய் பார்த்துட முடியும். இப்போ நிஃப்டி 500 நம்ம எடுக்கிறோம், இல்லை நிஃப்டி 200 எடுக்கிறோம் அப்படின்னா அதோட இந்த இண்டெக்ஸ் கான்ஸ்டியூட் போய் அது என்னென்ன கம்பெனிஸ் ஹோல்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செக்டார் வைஸும் பார்த்துக்கலாம். என்னென்ன இப்போ ETF வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இந்த ஏஎம்சிஸ்லாம் ETF உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு பார்த்தா இந்த ஏஎம்சிஸ் வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் இதே நிஃப்டி 500 பார்க்கும்பொழுது எந்த ஏஎம்சிஸோ முன்னாடி இன்னும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லாட்டி இதுக்கு ETFஸோ வந்து அவங்க தரல. ஸோ நமக்கு வந்து நிஃப்டி 200 மட்டும்தான் தற்போதைக்கு இருக்குது. ஸோ நமக்கு தேவை அப்படின்னா இதை நம்ம ஃபியூச்சரில் வரும்பொழுது நம்ம அதை நோட்டிஃபை பண்ணுவோம். அண்ட் அந்த நேரத்தில் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ அண்ட் இது ஃபண்டுக்கும் வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது ஆப்வியஸாக எல்லாத்துக்குமே வந்து ரிட்டர்ன்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா இது இண்டெக்ஸ் ஃபண்டு கரெக்டாக. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் ஆல்மோஸ்ட் ஒன்றா இருக்கும். ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா வெறும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தா போதும். அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ இங்கே பாருங்கள் நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்கோம். இப்போ ETF நீங்கள் பார்க்கும்பொழுது 3 AMCs இருக்குது. அந்த 3த்துக்கும் என்னென்ன உங்களுக்கு இது இருக்குது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது. இதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 2 AMC இருக்குது. அதுக்கு என்ன அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தா மட்டுமே போதும். ஏன்னா ரிட்டர்ன்ஸ் ஆப்வியஸாக எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் வரப்போகுது இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறதுனால. நீங்கள் ETFனா நீங்கள் ஒரு ஷேர்ஸ் மாதிரி நீங்கள் மாதம் நீங்களே டிசிப்ளின்டாக வாங்குவீங்க அப்படின்னா ETF செலக்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் அதையே கூட வாங்கலாம். இல்லை எனக்கு வேண்டாம் நான் ஒரு SIP மாதிரி நான் கிரியேட் பண்ணி விட்டுறேன், நான் இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணுறேன், மாதம் அதுவாக அந்த ஃபண்டுக்கு போயிட்டோம், காசு எடுத்துக்கிட்டோம் அவங்களே பேங்க்லேருந்து SIP மாதிரி அப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போடுவாங்க. வாட் எவர் இட் இஸ் ரெண்டுமே வந்து பெட்டர் தான். ஸோ நீங்கள் இப்படி பார்க்கும்போது பந்தனில் இருக்கக்கூடிய பந்தன் AMC பார்க்கும்போது உங்களுக்கு 0.32% வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம சும்மா க்ரோவில் உங்களுக்கு வந்து நான் அதை எடுத்து வச்சிருக்கேன். பந்தனில் நிஃப்டி 200 பார்க்கும்போது இப்போ பார்க்கும்போது ரொம்ப சின்ன ஃபண்ட் இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட 10 கோடி தான் 9.6 crore. ஸோ கிட்டத்தட்ட 10 கோடி தான். ரொம்ப இனிஷியல் ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ தான் ஆரம்பிச்சது. இப்போ நீங்கள் எங்கே போகும்போது உங்களுக்கு தெரியும் இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தா அது போன 4 மாதம் கிட்ட தான் ஆயிருக்கு. டிசம்பர் மாதம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப புதுசாக வந்திருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி ஃபண்ட்ஸ் புதுசாக தான் இப்போ எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் வரக்கூடிய இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அது பார்த்தா ஸ்டாண்டர்டாக எல்லா ஏஎம்சிஸும் வந்து உங்களுக்கு இதே 30 கம்பெனி தான். ஏன்னா இது இண்டெக்ஸுங்கிறதுனால ஒரே 31 கம்பெனிஸ் தான் 30 கம்பெனிஸ் தான் உங்களுக்கு ஹோல்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்னென்ன செக்டாரில் பாருங்கள், கன்சியூமரில் 30%, டெக்னாலஜியில், கேபிட்டல் கூட்ஸ் என்னென்ன செக்டார்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணியிருக்காங்க அண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் ஈக்விட்டியில் காசு போட்டாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் கையில் கேஷாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதையும் வந்து அவங்க பார்த்துக்க முடியும். நீங்கள் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து பார்த்துட்டு இந்த எக்ஸ்பென்ஸ் சிஸ்டம் பார்க்கும்போது அவரோட நம்ம சொன்ன மாதிரி 0.32% இருக்கும். அப்புறம் எக்ஸிட் லோட்னா அதோட டேக்ஸ் ஆப்வியஸாக அதை பற்றி நம்ம பேசுவோம் வீடியோவில். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட் பிக்சர் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 3 இண்டெக்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ஜஸ்ட் நீங்கள் நிஃப்டி 50 கூட மட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணிப்பாங்க. ஒரு நல்ல மார்ஜினல் லெவலில் ரொம்ப பெரியன்னு சொல்ல முடியாது. பட் நிஃப்டி 50 இது இன்கேஸ் இது மார்க்கெட் இப்போ பயங்கர டவுனில் இருக்குது. ஒரு நியர்லி இண்டெக்ஸே வந்து உங்களுக்கு லைக் மோர் தென் 12-13% மேலே இண்டெக்ஸ் விழுந்திருக்கு. இப்போ மிட் அண்ட் ஸ்மால் கேப்லாம் எடுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து மோர் தென் 15-20% மேலே விழுந்திருக்கு. அந்த டைம்லையும் இது ஆன் அ லாங் ரேஞ்ச் லைக் 5 வருஷம் பார்க்கும்போது இந்த ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு காட்டியிருக்கு. இதே மார்க்கெட் ஒரு நல்ல புல் ரன்னில் இருக்குது அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இங்கே ஒரு 15 இங்கே நியர்லி லைக் 16 இல்லை இப்போ இங்கே ஒரு 16 ரொம்ப மார்ஜினல் லெவல்னா இது ரொம்ப பெரிய அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இது காட்டும். இந்த ஃபண்ட் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா மொமெண்டம் அதாவது இந்த மொமெண்டம்ங்கிறது இந்த மார்க்கெட் நல்ல புல் ரேலியில் இருக்கும்பொழுது அப்போ இந்த ஃபண்ட்ஸுங்களாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும் நமக்கு. சரி, இப்போ நீங்கள் வந்து லைவ் ஸ்க்ரீனிங்லையும் பார்த்துருப்பீங்க. அதாவது நிஃப்டி 50, இந்த குவாலிட்டி 200, குவாலிட்டி 30, 50 இந்த மாதிரி சொல்லிட்டு 3 இண்டெக்ஸையும் வந்து நம்மளோட அதோட பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் எப்படி இருந்திருக்கு, என்னென்ன மாதிரி செக்மெண்ட்லாம் அவங்க பிரிச்சிருக்காங்க, எந்தெந்த ஏஎம்சிஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க, கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ வந்து உங்களால் முடிவு பண்ண முடியும் நிஃப்டி 50ல் நான் இன்வெஸ்ட் பண்ணுவா, இல்லை மிட் கேப் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை இந்த குவாலிட்டியில் போடலாமா, இல்லை ஆப்வியஸாக இப்போ நம்ம இந்த குவாலிட்டி 50 இந்த நிஃப்டி 500 குவாலிட்டி 50 பார்க்கும்போது அது இன்னும் எந்த ஏஎம்சிஸும் வந்து முன் வந்து அதை வந்து ஆரம்பிக்கலாம் அந்த இண்டெக்ஸ். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் இப்போ அப்படின்னா ஃபியூச்சரில் அது என்ன ஏது அப்போ நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அது வரும்பொழுது நான் இல்லாட்டி இன்டிமேஷன் பண்ணுறேன். அந்த ஏதாச்சும் ஒரு NFO மாதிரி கொண்டு வராங்க ஏதாச்சும் பேங்க்ஸ் அப்படின்னா
ஏஎம்சிஸ் கொண்டு வராங்க அப்படின்னா. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அது கம்ப்ளீட்டாக உங்களோட கால். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இண்டெக்ஸ் இருக்குது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது அப்படின்னு கொண்டு வந்து நம்ம வீடியோவில் வச்சிடறோம். அதுக்கு மேலே நீங்கள் கம்பேர் பண்ணி என்ன ஏதுங்கிறதுலாம் அண்ட் எண்ட் ஆஃப் தி அது உங்களோட டிசிஷன் தான். அண்ட் ஃபைனலாக பார்க்கும்போது டாக்ஸேஷன் பார்ட். ஸோ டாக்ஸேஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். ஷார்ட் டேர்ம் அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சிருக்க ஃபண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் வாங்கின ஒரு வருஷத்துக்குள்ளேயே வித்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு வந்த லாபம் இருக்குல்ல, அந்த லாபத்தில் நீங்கள் வந்து 20% டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். இதே லாங் டேர்ம், அதாவது நீங்கள் வாங்கின ஃபண்டு ஒரு வருஷம் தாண்டி நீங்கள் அதை விற்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்த லாபத்தில் ஃபஸ்ட்டு 1.25 லட்சத்துக்கு வந்து நீங்கள் இந்த டேக்ஸும் பே பண்ண வேணாம். உங்களுக்கு வந்த லாபம் 1.25 லட்சத்தை தாண்டும் பட்சத்தில் ஒரு 1.5 லட்ச ரூபா வந்துருக்கு உங்களுக்கு லாபம் மட்டும் லாங் டேர்மில் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா 25,000க்கு மட்டும் நீங்கள் 12.5% டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ இதுதான் வந்து சிம்பிளிஃபைடாக மியூச்சுவல் ஃபண்டுக்கு டாக்ஸேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த கம்ப்ளீட் வீடியோ உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஒரு இந்த மாதிரி ஜோன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்குது, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸும் இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வந்து இருந்ததுன்னா இந்த வீடியோட ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வீடியோக்கு வந்து லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் அந்த பெல் ஐக்கானும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தராக வந்து வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த பெல் ஐக்கான் ரொம்ப முக்கியம். அண்ட் ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சு, என்ன மாதிரி வீடியோஸ் நம்ம போடணும், என்ன மாதிரி வீடியோஸ் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுங்க. ஏதாச்சும் சஜஷன்னாலும் அதை கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. கிராக் வேர்ல்ட்.